பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா புகைப்பட கண்காட்சி இன்று லாஸ் ஏஞ்சலிஸ். சமாதான நடைபயணத்தின் 4ஆம் நாள் இன்று. உரிய ஆவணங்கள் இருந்தால் காணிகள் நிச்சயம் கையளிக்கப்படும். இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு. பல கோடி பெறுமதியான போதைப் பொருளுடன் புகைப்பட கலைஞர் கைது. இலங்கையின் இயற்கை அழகை உலகுக்கு கொண்டு செல்லும் பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா புகைப்பட கண்காட்சி இன்று அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சி ஹாலிவுட்டில் உள்ள செலிபிரிட்டிஸ் சென்டர் இன்டர்நேஷனலில் இன்று முற்பகல் 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். அமெரிக்க இலங்கை புகைப்பட கலை சங்கம் மற்றும் லாஸ் ஏஞ்சலில் உள்ள இலங்கை தூதரகம் ஆகியவை இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன. உலக பூமி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பூமியை பாதுகாப்போம் ஓவிய கண்காட்சியும் இதற்கு இணையாக நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏஹிபசிகோ சமாதான நடைபயணத்தின் 4ஆம் நாளன்று மாவனெல்லை பெலிகம்மன வேத்தியாவர்த்தன போத்கொள் விகாரையிலிருந்து ஆரம்பமாக உள்ளது. இன்றைய தினம் இந்த நடைபயணம் தோளங்கமுவ தேசிய பாடசாலை வரை சென்றடைய திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வணக்கத்துக்குரிய பஞ்சாக்கர தேரர் தலைமையிலான பிக்குகளின் பங்கேற்புடன் கடந்த 22ஆம் தேதி தாம்புள்ளை ரஜமகா விகாரையிலிருந்து இந்த நடைபயணம் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு சொந்தமான காணிகளுக்கான சட்ட ரீதியான ஆவணங்கள் உங்களிடம் இருந்தால் அவற்றை உங்களிடமே பெற்றுத் தருவோம். மக்களின் காணிகளை பலவந்தமாக வைத்திருக்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் தெரிவித்துள்ளார். வெளிவடக்கு பிரதேசத்தில் கடந்த 36 ஆண்டுகளுக்கு மேலாக இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை மீள ஒப்படைக்குமாறு கோரி அந்த பகுதி மக்கள் நேற்று மயிலிட்டி காணிக்கை மாத ஆலய பாதைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களின் பிரதிநிதிகள் சிலரை தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராயாவுடன் இணைந்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்களுக்குரிய காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயத்தில் நாம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகின்றோம். மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் காணிகள் முறைமையான ஆவணங்களுடன் கையளிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். உங்களிடம் ஆவணங்கள் இருந்தால் உங்கள் மண் நிச்சயம் உங்களுக்கே சொந்தமாகும். மேலும் தேசிய பாதுகாப்புக்கு அத்தியாவசியமற்றது என கருதப்படும் இடங்களை விடுவிக்குமாறு அரசாங்கம் உரிய தரப்புகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதால் எனவே காணி பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிட்டும் என்று அவர் உறுதியளித்தார். கடந்த மாதம் நடைபெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மயிலிட்டி காணிக்கை மாத ஆலயம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராயா தெரிவித்தார். இதனால் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் காணிகள் விடுவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்திருந்த போதிலும் இதுவரை விடுவிப்பு இடம்பெறவில்லை. இதேவேளை பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய வழிபாட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் ஆலயத்துக்கான பிரதான பாதை இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அந்த பாதையில் இராணுவத்தினரின் வாகன திருத்தக மையகம் அமைந்துள்ளதால் மக்கள் தனியார் காணிகளின் ஊடாக தற்காலிக பாதையை பயன்படுத்தியே ஆலயத்துக்கு செல்கின்றனர். இந்த வாகன திருத்தகத்தை அகற்றி பாதையை விடுவிக்குமாறு கடந்த 1 வருடமாக மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதிக்கும் கடிதம் மூலம் கோரிக்கை விடுப்பதென வெளிவடக்கு பிரதேச சபையின் கடந்த அமர்வில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2505 கிராம் ஹுஸ் போதைப் பொருளுடன் இலங்கை பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பைச் சேர்ந்த 33 வயதுடைய குறித்த சந்தக நபர் பேங்காங் நகரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். விமான நிலையத்தின் பசுமை வழியூடாக அவர் வெளியேற முயன்ற போது விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது அவரது பயணப்பகுதியில் மிக நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த குஸ் போதைப் பொருள் தொகுதி கண்டெடுக்கப்பட்டது. உலர்ந்த பல பகுதிகளுக்குள் இருந்த பழங்களை அகற்றிவிட்டு அதற்குள் மிக சூட்சுமமான முறையில் இந்த போதைப் பொருள் பொதி செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒரு புகைப்பட கலைஞர் என தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகுதி என்பன விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன.
பொது போக்குவரத்தில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளை தொடர்ந்து போலீசாரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட சோதனைகளில் சில பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ புகார்கள் கிடைத்தால் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோட்டார் வாகன சட்டத்தின் 173ஆம் பிரிவின்படி பேருந்து உரிமையாளர், சாரதி அல்லது நடத்துனர் எவரும் அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட கட்டணத்தை மீறி கூடுதல் தொகையை கோரவோ அல்லது பெறவோ முடியாது. இந்த விதியை மீறுபவர்களுக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவையின் 372, 398 மற்றும் 386 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் தொடரப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும், சட்டவிரோதமாக அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் குறித்து 118 அல்லது 119 என்ற அவசர எண்கள் வழியாகவும் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திலும் புகார் அளிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.